Hello everyone, welcome to Mom's Secret. So இன்னைக்கு நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா ஒரு ரெண்டு ரெசிபி பார்க்க போறீங்க. டர்க்கில வந்து செசமி பிரெட் வந்து ரொம்பவே ஃபேமஸா இருக்கும். ஸோ அதில் வந்து சிக்கன் ஸ்டஃப் பண்ணி எப்படி பேக் பண்ணுறது நான் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து கோதுமை மாவு யூஸ் பண்ணி இந்த ரெசிபி பண்ண போகிறேன். ஸோ 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, நான் 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் சேர்த்துக்குவாங்க. ஸோ ஈஸ்ட்டுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னா, நான் ஒரு அரை கப் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது ஒரு பேசிக் டோ ரெசிபி. இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து நீங்கள் பீஸா பண்ணலாம், பீட்டா பிரெட் பண்ணலாம், இல்லைனா வந்து நான் கூட பண்ணலாம் இதை வச்சு. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சியில் வந்து நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ மாவு ரெடியானதுக்கப்புறம் கடைசியாக வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இது ஒரு வார்மான பிளேஸில் வச்சுடுங்க. ஸோ நைட்டு பண்ணுறீங்கன்னா மார்னிங்கே வந்து இந்த மாவை ரெடி பண்ணிவிடுங்க. இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு நான் சிக்கன் பிரெஸ்ட் பீஸ் எடுத்திருக்கேன். நான் 2 பிரெஸ்ட் பீஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதை கட் பண்ணி நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். சிக்கன் தான் ஆட் பண்ணணும்னு கிடையாது, நீங்கள் வந்து மட்டன் கீமா சேர்த்துக்கலாம். வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பன்னீர் ஷ்ரெட் பண்ணி அது கூட பொட்டேட்டோ கூட ஆட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ஓவன் யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து பேசிக்காக வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணால் ஜஸ்ட் நீங்கள் சப்பாத்தி மாவு ரெடி பண்ணிக்கோங்க. சப்பாத்தி மாவில் வந்து இந்த சிக்கன் கீமா ரெடி பண்ணுறோம்ல, அதை ஸ்டஃப் பண்ணி நீங்கள் வந்து சப்பாத்தி மாதிரி போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கீமா சப்பாத்தி ரெடி ஆகிடும். ஸோ இந்த கீமா சப்பாத்தி பார்த்தீங்கன்னா ஒரு 80% இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபியை நான் ட்ரை பண்ணிவிட்டு உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த கீமா எப்படி ரெடி பண்ணலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் ஒரு பேன் எடுத்துக்கிறேன். அந்த பேனில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு வெங்காயம் வந்து சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச எந்த இன்க்ரீடியண்ட் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அண்ட் மசாலா கூட உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இதில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி வந்து நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்க போகிறேன். தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சிருந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா எடுத்திருக்கேன். சிக்கன் 65 மசாலா இல்லைனா மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் குக் பண்ண போகிறேன். ஸோ சிக்கன் பார்த்திங்கன்னா அதுவே தண்ணி விடுன்றனால நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை. ஸோ நம்மளுக்கு இது வந்து ட்ரையாக தான் வேணும். இதை அரைச்சனால நம்மளுக்கு வந்து சீக்கிரமாகவே வந்து சிக்கன் குக் ஆகிடும். ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா சிக்கன் கீமா ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து மாவு நம்ம எப்படி ரெடி பண்ணணும்னு நான் காட்டுறேன். ஸோ மாவு வந்து பார்த்திங்கன்னா நான் 2ஆக கட் பண்ண போகிறேன். ஸோ கீழே ஒரு லேயரு, அதுக்கப்புறம் மேலே பார்த்திங்கன்னா பை ஷேப்பில் தான் நான் வந்து இதை ரெடி பண்ணுறேன்.
நான் வந்து இன்றைக்கி ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணி தான் நான் பேக் பண்ண போகிறேன். இது வந்து 9 inch பேனு. இது வந்து ஏர் ஃப்ரையருக்குள்ளே செட் ஆகுன்றனால இந்த பேன் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பேன் அளவுக்கு நீங்கள் வந்து இதை ரோல் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் ஷேப்பில் ரோல் பண்ணிவிட்டு இப்போ இந்த பேக்கிங் ட்ரேயில் வந்து நான் ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபோக் எடுத்து இதில் ஹோல்ஸ் வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பண்ணி வச்சுருந்த சிக்கன் கீமாவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு சிக்கன் கீமா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா இதுக்கு மேலே வந்து சீஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு மாவையும் நான் அது மேலே போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிட்டேன் ரவுண்ட் ஷேப்பில். ஸோ இந்த கார்னர் எல்லாத்தையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நம்மளோட சிக்கன் எதுவும் வெளியே வராத மாதிரி. அண்டு மேலே வந்து இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ் வச்சு நல்லா நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா குக் ஆகும் ஃபுல்லாக. ஸோ அதுக்கு மேலே திரும்பி நான் ஃபோர்க்கு வச்சு ஹோல்ஸ் போட்டிருக்கேன். இதுக்கு மேலே பால் யூஸ் பண்ணி நான் ப்ரஷ் பண்ணிக்கிறேன். கடைசியாக வந்து வெள்ளை எள்ளு வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஸோ 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ஒரு 15 நிமிஷம் நீங்கள் பேக் பண்ணிங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் டேர்ன் ஆகும். ஸோ இதே மெத்தடில் தான் நான் ஏர் ஃப்ரையர்லேயும் யூஸ் பண்ணேன். 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் 15 நிமிஷம் நான் பேக் பண்ணேன். ஸோ இதே மாதிரி நான் சிக்கன் பை ரெசிபியை நான் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லைனா பின்டு கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளோட சிக்கன் ஸ்டஃப்டு டர்க்கிஷ் பிரெட் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் நல்ல ப்ரௌன் கலரில் ஆயிருக்கு. ஸோ இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம பட்டர் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ பட்டர் அப்ளை பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா மேலே நல்ல கிளேஸ்டாக இருக்கும். ஸோ இது ஒரு ஸ்டார்டராக நீங்கள் ட்ரை பண்ணலாம், இல்லைனா நைட்டு டின்னருக்கு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளாக யம்மியான ரெசிபியாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Until then, stay tuned. Thank you for watching.